நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அழக்கூடாது. மாதா இதை அறியாள். இந்த பிள்ளையின் முடிவு அந்த கம்சனின் கையில் இல்லை. நிஜம்தானா? தேவகியின் வயிற்றின் மீது பிரகாசம் தெரிகிறதா? இதை நம்ப முடியாது. இதை நம்பவே முடியாது. இது நிஜம்தான் மன்னவா. நான் பார்த்த பிறகுதான் சொல்கிறேன். ஜோதி பிரகாசத்தினால் இருண்டு கிடந்த சிறையே இன்று உருமாறிவிட்டது. இது நிஜம்தானா? சொல் சானூரா, இது நடக்கக்கூடியதா? இது ஏதோ மாயாவியின் விளையாட்டு. இது வேஷம் போடும் விஷ்ணுவின் சூழ்ச்சி. அவன் பெரிய மாயாவிதான். என்னை ஏமாற்றி ஒரு முடிவு கட்ட நினைக்கிறான். ஒருவேளை அவன் 7வது கர்ப்பத்தில் வந்து விட்டானோ? வருவான். அந்த கவடம் புரியும் விஷ்ணு வந்தால் அவன் தப்பிப்போக கம்சனின் கையில் இருக்கிற வாள் பார்த்துக் கொண்டிருக்கான். தனுரா, நான் போய் பார்க்கிறேன். என்ன நடித்ததா? மாய ஒளியா? பார்வையே தெரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே. தனுரா, தனுரா, நீ எங்கே போய்விட்டார்? மன்னவா, மன்னவா, பயம் எதற்கு? தனுரா, என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ. பார்க்கும் இடமெல்லாம் இருட்டு. என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ தனுரா. பாம்பு பயங்கரமானது, என்னை கடிக்க வருகிறது. சந்தேகமில்லை, இது விஷ்ணு அனுப்பிய பாம்புதான். என் கண்களை கொத்த வருகிறது சானூரா. என்னைத்தான் கொத்த வருகிறது சானூரா. என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ. என்னை விட்டு எங்கேயும் நீ போய்விடாதே சானூரா. என்னை விட்டு போய்விடாதே சானூரா. வெளிச்சத்திற்கு கொண்டு போ, வெளிச்சத்திற்கு கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ.
உள்ளே இருட்டு. பார்வை பார்வை தெரியவில்லையே சானூரா. அந்த பாம்பு என்னை பாடாய்படுத்துகிறது. எதுவும் தெரியவில்லை. எனக்கு பார்வை திரும்பி விட்டது. பார்வை திரும்பி விட்டது. பொங்கல், எல்லோரும் உள்ளே பொங்கல். அங்கு பாம்பு இருக்கிறது. கடிக்க காத்திருக்கிறது. கண்களை குருடாக்க பார்க்கிறது. போய் எல்லோரும் அதை தேடுங்கள். பொங்கல், எல்லோரும் பொங்கல். எங்கிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடியுங்கள். பார்த்தவுடனே அதை கொன்று விடுங்கள். எங்காவது நீங்கள் அதை பார்க்க நேர்ந்தால் உடனே எனக்கு சொல்லி அனுப்புங்கள். நானே வருவேன், மறுபடியும் வருவேன். பொங்கல், எல்லோரும் பொங்கல். போங்கள், எல்லோரும் போங்கள். போய் அந்த பாம்பை தேடி கண்டுபிடித்து அதை கொன்று விடுங்கள். போங்கள், போங்கள். வாருங்கள், தேடுவோம். இங்கே எப்படி வந்திருக்கும்? அப்படி வந்திருக்குமோ? அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாருங்கள், போய் பார்க்கலாம். வாருங்கள், வாருங்கள். பயம், பயமே என்னை கொல்லுகிறது. பாவி அண்ணன் வருவார். பார்த்தால் என்னை விடவே மாட்டார். நான் மடிந்து விட்டால் இது 8வது கர்ப்பம். ஆண்டவன் வரவே மாட்டார். தேவி, அற்புதங்கள் நிகழ்ந்தும் கூட ஆண்டவனை நீ நம்பவில்லையா? கம்சனின் ரூபத்திலே மரணம் உன்னை விழுங்க வந்தது. பாவி அவன் கண்கள் இருண்டு விட்டது. அவன் பார்வையை இழந்தான். இதைவிட நம்புவதற்கு ஆதாரங்கள் எதற்கு? தெய்வத்தை நம்பு. இறைவன் தவறாது வருவார். தவறாது வருவார். இறைவன் தவறாது வருவார்.
பாம்பு! பாம்பு! காவலர்களே, காவலர்களே! பாம்பு! 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 அதோ அதோ! இல்லை இல்லை இல்லை! செல்லுங்க செல்லுங்க சென்று விடுங்கள்! நில்லுங்க நில்லுங்க! அதோ அதோ அங்க இருக்கிறது அங்க இருக்கிறது அங்க இருக்கிறது! இல்லை இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது! அதோ 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 அதோ! தேடி பாருங்கள், எல்லா இடத்திலும் தேடி பாருங்கள்! கொல்லுங்கள், அதை கொன்று விடுங்கள்! கொன்று விடுங்கள்! கொன்று விடுங்கள்! எங்கும் தேடி பாருங்கள், எல்லா இடத்திலும் தேடி பாருங்கள்! போங்கள் 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 போங்கள்! தேடி பாருங்கள், கொன்று விடுங்கள்! அந்த பாம்பை விடாதீர்கள், அந்த பாம்பை விடாதீர்கள்! நான் பக்கத்தில் இருக்கிறேன், அந்த பாம்பை... அவன் அந்த பாம்பை என்னை கொல்லத்தான் அனுப்பியிருக்கிறான். அவன் நினைக்கிறான் அந்த பாம்பை கண்டு நான் பயந்து விடுவேன் என்று. பாவம், அவனுக்கு என்னை தெரியாது. இந்த கம்சன் யார் என்று புரியாது. என்னை அவன் தந்திரத்தால் கொல்ல முடியாது. என்றாவது அவன் என் முன்னால் வருவான், முன்னால் வந்து என் கையால் மடிவான். இல்லை மன்னவா, அவன் உங்களைப் போன்ற வீரர்கள் முன்னால் வரமாட்டான். அவன் தந்திரத்தாலே எதையும் சாதிப்பவன். அவன் மாயாவி. என்ன சொன்னாய்? இங்கு மட்டும் இல்லையா பெரிய மாயாவிகள் இருக்கிறார்கள்? தந்திரத்தாலேயே தரணியை விடுங்கி விடுவான் பாணாசுரன், பயங்கரமான பகாசுரன். இவர்கள் மூவரையும் மிஞ்சிவிடும் ஒருத்தி பூதகி. மன்னவா, இதற்கெல்லாம் இன்று அவசியமே இல்லை. தாங்கள் மனமு வந்து எனது அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டார். சொல். மன்னவா, மன்னிக்க வேண்டும். தாங்கள் வசுதேவரின் வார்த்தைகளிலும் வேஷங்களிலும் நம்பிக்கை வைத்து மரத்தை வெட்டாமல் கிளைகளையே வெட்டுகிறீர்கள். இந்த முறை நீங்கள் மரத்தையே வெட்டி விடுங்கள். பிறகு பயத்திற்கு இடமே இல்லை. ஆம், நீங்கள் ஏன் தேவகியை வெட்டாமல் விட்டு வைக்கிறீர்கள்? தேவகியை கொலை புரிவது என்பது கம்சனால ஆகாத செயல் என்று நினைத்தாயா சாணூரா? ஒருமை இழந்து நான் கொன்றால் கம்சனின் வீரத்திற்கே அது இழுக்கில்லையா? இழுக்கா? வீரத்தை இழிவுபடுத்தும் செயல்தான். சத்ருவின் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் கொலை புரிவது. நினைவிருக்கிறது, அசரீரி மூலமாக விஷ்ணு தேவகியின் 8வது பிள்ளையாக பிறவி எடுத்து வந்து என்னை கொல்வதாக எச்சரிக்கை விட்டது. அதனால் கம்சன் 8வது பிள்ளையின் பிறப்பிற்காக காத்திருக்கிறான். உனது யோசனையை வேதனையுடன் நான் மறுக்கிறேன்.
விஷ்ணு கணக்கையே குழப்பி விடுவான். 8 எது, முதலாவது எது? அதுதான் 8வது பிள்ளை வரை கம்சன் தேவகியின் குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்றுவிட நினைக்கிறான். நான் யோசியாமல் தேவகி கொலை புரிந்தால் உலகம் சொல்லாதா அச்சப்பட்டு தான் இன்று கம்சன் அவசரப்பட்டு விட்டான் என்று? மேலும் தேவகி ஒன்றும் எனக்கு விரோதி இல்லை. என்னை விரோதிப்பவன் தேவகியின் கருவிலிருந்து வருபவன். அதனால் தான் தேவகியின் 8வது பிள்ளை வரை வறுமையோடு காத்திருக்கிறேன். சர்வேஸ்வரா, பிரபு உங்கள் எண்ணப்படி நான் பணிபுரிய வந்திருக்கிறேன். பணி என்னவென்று ஆணையிடுங்கள் பிரபுவே. தேவி யோகமாயா, இப்போதே மதுராவுக்கு செல். அங்கு சிறை கூடத்தில் வசுதேவரும் தேவகியும் இருக்கிறார்கள். இந்த சமயம் எமது அம்சமான ஆதிசேஷன் தேவகியின் கர்ப்பத்தில் கருவாக புகப் போகிறார். கம்சன் என்ற அரக்கன் அந்த ஒளியைக் கண்டு மிரண்டு போய் அவளை அழித்துவிட யோசிக்கிறான். அந்த கம்சன் தேவகியை கொல்லவும் கூட முடிவெடுப்பதில் குழம்புகிறான். உலகில் எமது பக்தர்கள் அந்த அரக்கனின் அநியாயங்களால் பாதிக்கப்பட்டு மனமுருகி ஆண்டவா என்று கூப்பிடுகிறார்கள். ஆகையால் கல்யாணி, ஆதிசேஷனை தேவகியின் கர்ப்பத்திலிருந்து அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவி ரோஹிணியின் கர்ப்பத்தில் சேர்த்துவிடு. ரோஹிணி இப்பொழுது கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் மறைந்திருந்து வாழ்கிறார். ஆகையினால் மாயா, நீ போய் ஆதிசேஷனை சொன்னபடி சேர்த்து விடு. கர்ப்பத்திலிருந்து அகற்றிய காரணத்தால் நாளை உலகம் அழைக்கும் அவரை சங்கர்ஷன் என்று. எல்லோருக்கும் இனியனானதால் ராமன் என்றும் அழைப்பார்கள். வல்லவர்களே முன்னவராக இருப்பதால் பலராமன் என்றும் அழைப்பார்கள். श्री कृष्ण चरितम गुणानुवादम
तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण कृष्ण